Good morning students. Today we are going to discuss about chapter 4 theoretical concept of operating systems. So operating system means which provides an interface between computer hardware components and user. ஓகேவா? ஸோ இப்போ நம்மகிட்ட ஹார்ட்வேர் காம்போனண்ட்லாம் என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ அந்த ஹார்ட்வேர் காம்போனண்ட்டு நம்ம வந்து அந்த ஹார்ட்வேர் காம்போனண்ட் மூலமாக எப்படி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் அப்படின்றத சொல்கிறத வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு சிஸ்டம் வாங்கும்போது நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ப்ரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் யூசர். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதனோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதனோட ஃபங்க்ஷன்ஸ், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரொடக்ஷன் டு சாஃப்ட்வேர். A software is set of instruction that perform specific task. It interacts basically with the hardware to generate desired output. Software அப்படின்னா set of instructions தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ரைட் பண்ணக்கூடியது. ஸோ இது பேசிக்கலாக ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். Types of software. There are two types of software, application software and system software. So software is classified into two types, application software and system software. So first one, application software. Application software is set of programs to perform specific task. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரைட் பண்ணக்கூடியதான் என்னென்னு சொல்கிறோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா MS Word is an application software to create text document, and VLC player is familiar application software to play audio, video files and many more. ஸோ MS Word அப்படின்றது என்னென்னா ஒரு டாக்குமெண்ட். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வேர்டில் போய் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அடுத்தது VLC வீடியோ பிளேயர் வந்து எல்லாருமே பார்த்துப்பீங்க. ஸ்பெசிஃபிக்காக VLC நிறைய வீடியோ பிளேயர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சொல்லலாம். ஸோ VLC மீடியா பிளேயர் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அது எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபிலிமெல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ ஆடியோ வீடியோலாம் ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். System software is a type of computer program that is designed to run the computer's hardware and application programs. ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரையும் அதனோட அப்ளிகேஷன்ஸையும் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிண்டரோ இல்லை ஒரு ஸ்கேனரோ ஏதாவது ஒன்று நம்ம போய் பிரிண்டர் வாங்கும்போது மோஸ்ட்லி பிரிண்டருக்கு ஒரு சிடி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சிடியில் பிரிண்டரோட சாஃப்ட்வேர் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் வந்து அந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஓகேவா? அதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எல்லாருமே மோடம் யூஸ் பண்ணுவீங்க சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மோடம் யூஸ் பண்ணணுன்னே என்ன ஆகுனா, அதை மோடம் நம்ம இன்சர்ட் பண்ணணுன்னே ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதில் போய் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருப்போம், கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவோம்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். So next, introduction to operating system. An operating system is a system software which serves as an interface between a user and a computer. ஸோ யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். This controls input, output and other peripheral devices such as disk drives, printers and electronic gadgets. ஸோ வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் தென் பெரிபரல் டிவைசஸ்னால் என்னென்னா டிஸ்க் ட்ரைவ்ஸு, பிரிண்டர்ஸு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா
பெரிஃபெரல் டிவைசஸ்னு சொல்லுவோம். அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு, இமேஜ் ஸ்கேனரு, இது எல்லாமே பெரிஃபெரல் டிவைசஸ் தான். The function of an operating system include file management, memory management, process management and device management and many more. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட் ட்ரைவ், பிரிண்டர், கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் இது எல்லாத்தையுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ், இதை எல்லாரோட ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க்கு. Without an operating system, a computer cannot effectively manage all the resources. ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த பிரிண்டர், கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் இது எல்லாமே ஹார்ட் ட்ரைவு இது எல்லாமே தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. When an operating system is switched on, the operating system is loaded into the memory automatically. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின் மெமரியில் என்ன ஆகும், இந்த ஓஎஸ் வந்து லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. Some of the popular operating system used in personal computers and laptops are Windows, Unix and Linux. The mobile device mostly used Android and iOS as mobile. ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா பாப்புலராக நம்ம என்ன பண்ணுறோம், விண்டோஸில் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். விண்டோஸ் 10 இப்போ நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதே மாதிரி யுனிக்ஸ் அண்ட் லினக்ஸ். ஸோ யுனிக்ஸ் அண்ட் லினக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். கமாண்ட் மூலமாக தான் அதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம், விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். யுனிக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ்லாம் நெட்ஒர்க்கில் சர்வர்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து விண்டோஸ் வந்து ரொம்ப ஜிஐ, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம விண்டோஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மொபைலில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஐஓஎஸ் அதுவும் மொபைல் ஓஎஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், யூசர் எல்லாருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யூசர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணும், ஹார்ட்வேரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணும். The following are few uses of operating system. Operating system ஓட uses என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, to ensure that a computer can be used to extract when the user wants to do. அதாவது யூசர் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய முடியுதா அப்படின்றத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து செக் பண்ணும். ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ யூசர்ஸும் கம்ப்யூட்டர்ஸும் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆன். அதாவது பூட் ஆகிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? பூட்டிங்கில் கோல்ட் பூட்டிங், வார்ம் பூட்டிங்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓஎஸ் என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிக்கும். கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுது. மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெமரி, மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரி வந்து அதனோட யூட்டிலைசேஷன் தான் யூசேஜ். ஓகேயா? ஸோ அதனோட யூசேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் தென் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதுலேயும் கேட்டகரிஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் கிளாசிஃபைடு இன்டு த ஃபாலோயிங் டைப்ஸ் டிபெண்டிங் ஆன் தர் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ். அதனோட ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸை பேஸ் பண்ணி கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அனதர் ஒன் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரே ஒரு யூசர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா பர்டிகுலர் டைமில் வந்து மோர் தென் ஒன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நேம் இட் செல்ஃப் இட் கண்டெயின் அண்ட் ஆன்சர். ஓகேவா? So, an operating system allows only a single user to perform a task at a time. Single user பர்டிகுலர் டைமில் ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். It is called as single user and single task operating system. MS-DOS is an example for a single user and a single task operating system. MS-DOS ஃபர்ஸ்ட்டில் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் multi-user operating system. It is used in computers and laptops that allow same data and application to be accessed by multiple users at the same time. அதாவது மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரே டைமில் என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ ஏதாவது ப்ராசஸ் டவுன்லோட் ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது மியூசிக்கோ ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது சிஸ்டமில் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா. ஸோ விஎல்சி மீடியா பிளேயரை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 2 டாஸ்க் பண்ணுறீங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த யூசர் கேன் ஆல்சோ கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ யூசர் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் எக்ஸ்பி எல்லா விண்டோஸுமே வந்து என்னது, மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நிறைய கீ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், process management, security management, user interface. These are the key features of operating system. So first one is user interface. User interface is one of the significant feature in operating system. The only way that user can make interaction with a கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் எ மெயின் ரீசன் ஃபார் கீ சக்ஸஸ் ஆஃப் கைனா GUI பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கை அப்படின்னா என்னென்னா யூசர் இன்ட்ராக்ட் வித் ஐகான் அண்ட் மெனு, அதை தான் வந்து நம்ம கைன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ பர்டிகுலராக நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேர்டு வந்து ஷார்ட்கட்டில் வச்சுருக்கிறது. இப்போ விஎல்சி மீடியா பிளேயர் இருக்குன்னா முன்னாடி டெஸ்க்டாப்பில் வந்து விஎல்சி மீடியா பிளேயர் ஐக்கான் வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். The GUI is a window-based system with a pointing device to direct I/O, choose from menus, make selections and a keyboard to enter text. ஸோ இப்போது மவுஸ் பாயிண்டர் இருக்கு இல்லையா. ஸோ மவுஸ் பாயிண்டர் கர்சர் என்ன மூவ் பண்ணும்போது மூவ் ஆகும். இப்போ விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த ஐக்கானை அதாவது ஐக்கான்னா ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலில் வந்து கூகுள் குரோம் இருக்குது அப்படின்னா கூகுள் குரோமை வந்து நம்ம போய் டச் பண்ணணுன்னா என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுதா. ஸோ அதை தான் வந்து கைன்னு சொல்கிறோம். அந்த குரோமோட அந்த ஐக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், கைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஷார்ட்கட்னு கூட சொல்லுவீங்க. ஓகேவா. ஷார்ட்கட்க்கு நீங்கள் மொபைலில் வச்சுருப்பீங்க. குரோமு, இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு எல்லாமே வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கைன்னு சொல்லுவோம். அதை டச் பண்ணணுன்னே என்ன ஆகுது, நமக்கு ஓப்பன் ஆகி உள்ளே போகுதா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. சூஸ் ஃப்ரம் மெனுஸ், மேக் செலெக்ஷன்ஸ் அண்ட் ஏ கீபோர்ட் டு என்டர் டெக்ஸ்ட். இட் இஸ் வைப்ரண்ட் கலர் அட்ராக்ட் யூசர் வெரி ஈஸிலி. ஸோ ஒரு ஐக்கானும் ஒரு கலரில் இருக்குமா. ஃபேஸ்புக் அப்படின்னா அது ப்ளூ கலரில் இருக்கா, வாட்ஸ்அப் க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் இருக்கா. ஸோ ஒன்று ஒரு கலரில் இருக்குது. யூசரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த கையோட யூசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. So now Linux distribution is also available as GUI based operating system. லினக்ஸில் வந்து கை இருக்காது. எப்போவுமே கமாண்ட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஆனால் நவடேஸில் வந்து அதுவும் கை பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. The following points are considered when user interface is designed for an application. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, the user interface should enable the user to retain this expertise for a longer time. User interface வந்து அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து லாங்கர் டைமுக்கு வந்து ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The user interface should also satisfy the customer based on their needs. ஸோ கஸ்டமரை அவங்களோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போய் ஒரு பேஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதனோட நம்மளோட நீட்ஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தான் நம்ம போய் அதை மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க.
ஓகேவா? த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் சேவ் யூசர்ஸ் ப்ரீசியஸ் டைம். ஸோ நமக்கு யூசேஜ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கைட் மூலமாக நம்ம ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிடுறோமா? ஸோ கமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் மெனுவில் போயிட்டு என்ன நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு போயிட்டு யூஸ் பண்ணிக்கிறோமா? ஸோ நம்மளோட டைம் சேவ் ஆகுதா? Next one, the ultimate aim of any product is to satisfy the customer. The user interface is also to satisfy the customer. ஸோ எப்படி நம்மளோட கஸ்டமரோட நீட்ஸை வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The user interface should reduce number of errors committed by the user. ஸோ நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலேயோ இல்லை நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸோட ஒர்க்கு தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸோட அப்ளிகேஷன் வந்து இந்த நீட்ஸ் எல்லாம் வச்சு தான் நமக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டில் பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டில் ஓஎஸ் வந்து என்ன பண்ணும், என்ன ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் Memory management is the process of controlling and coordinating computer's main memory and assigning memory block to various running programs to optimize overall computer performance. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன ஒர்க் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு இவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வேணும், அடுத்த ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னே அடுத்த ப்ராசஸ் எப்படி உள்ளே வரும் அப்படின்றது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் தான். த மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த அலோகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மெமரி பிளாக்ஸ் டு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ் பேஸ்ட் ஆன் யூசர் டிமாண்ட்ஸ். நம்ம யூசரோட டிமாண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமுக்கு மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணணும். The objective of memory management process is to improve both the utilization of the CPU and speed of the computer response to its user via main memory. So main memory, ஸோ இதனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சிபியோட யூட்டிலைசேஷன் அண்ட் தென் ஸ்பீட் அப்படின்னா நம்ம கொடுத்தோடனே கம்ப்யூட்டர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா, ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. For these reasons, the computer must keep several programs in main memory that associates with many different memory management schemes. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து மெயின் மெமரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இப்போது நிறைய ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எங்கே மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆயிருன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து சிபியோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. The operating system is responsible for the following activities in connection with memory management. So first one, keep track of which portion of memory are currently being used and who is using them. ஸோ கரண்ட் போர்ஷன் வந்து யார் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு அடுத்து யார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பாக இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணும். செகண்ட் ஒன், டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸ் அண்ட் டேட்டா டு மூவ் இன் அவுட் ஆஃப் மெமரி. அதாவது இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ப்ராசஸை நம்ம வந்து மெமரியிலேருந்து மூவ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடியது மெமரி மேனேஜ்மெண்ட். அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் ஆஸ் நீடட் பை த ப்ரோக்ராம் இன் மெயின் மெமரி. கார்பேஜ் கலெக்ஷன், அதாவது மெமரி எந்த ரிசோர்ஸஸ்க்கு மெமரி வேணுமோ அதுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணுறது, எதுக்கு தேவையில்லையோ அதுக்கான மெமரி ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா அன்யூஸ்டு ஸ்பேஸ் அண்ட் தென் அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்பேஜ் கலெக்ஷன்ஸ். அதாவது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அது யூஸ் பண்ணாமல் அந்த மெமரி வந்து இருக்குது அப்படின்னா அந்த மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறத பேர் தான் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவோம். அன்யூஸ்டு ஸ்பேஸ் மெமரி ஸ்பேஸ் தான் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவோம். ஓகேவாம்மா? ஸோ இது வரைக்கும் கீ ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஆல்.